அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் ஊரில் முளைச்சி நிற்கிற நெல் பயிர்கள். அப்படியே வரப்பு ஓரங்களில் தென்னை மரங்கள் ஊண்டியிருக்காங்க. தென்னை மரங்கள்லாம் இப்போ தான் வச்சுருக்காங்க. பார்த்தாலே கண்ணுக்கே கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது. இது நல்லா பாருங்களேன், தொலைவில் வெள்ளை வெள்ளையாக தெரியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் செண்டா ஊண்டுதல் அப்படின்வாங்க. ஒரு குச்சியில் வெள்ளை சாக்கு அல்லது வெள்ளை துணிகளை கட்டி ஊண்டி வச்சுருப்பாங்க. அது காற்றுக்கு ஆடும்போது டப்பு 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 டப்புன்னு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை பயந்துட்டு இந்த பறவைகள் குருவிகள் வர்றதை தடுக்கிறதுக்காக அந்த ஒரு இதுக்கு சண்டா உண்டுதல் அல்லது செண்டா உண்டுதல் அப்படின்வாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நெல், அப்படியே பக்கத்தில் ஒரு பாதை மாதிரி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அது ஒரு 2 வயல் தாண்டி அங்கிட்டு ஃப்ளாட்டு போடுறதுக்கு இந்த பாதை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் வச்சுருக்காங்க. இதில் இது நல்லா உழுது பாத்தி கட்டி மிளகாய் வச்சுருக்காங்க. மிளகாய்க்கு தண்ணி இருக்கக்கூடாது. நெல்லுக்கு வயலில் தண்ணி கிடந்தது, இங்கே தண்ணி அவ்வளோவா தேவைப்படாது மிளகாய்க்கு. இது மிளகாய்க்கு இது ஃப்ளாட்டு போகிறதுக்கு பாதை அப்ரூவலுக்காக போயிருக்கான். இப்போ ஃப்ளாட் வந்துருச்சுன்னா இந்த விவசாயம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். நன்றி.